அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கொண்டு போகக்கூடிய இன்னைக்கு நடத்தக்கூடியது சில பேசிக்கான சில விஷயங்களா இருக்கு. அப்படியே இருந்தாலுமே கூட நீங்க மாணவர்கள் கேட்கும் பொழுது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். பேசக்கூடிய வார்த்தைகள், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டீங்கன்னாலே ஓரளவுக்கு எக்ஸாம்ல இதுல இருந்து ஜென்ரலா ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கொஸ்டின் ஒன்று வந்துச்சுன்னாக்கா அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் போக போக அப்படியே இதனுடைய அழுத்தம் அதிகமாயிட்டே போகுது. வார்த்தைகள், எழுத்துகளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்லாம் வருது, டேட்டாஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் கவனமா பார்க்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா போறது போல இருக்கு. போக போக அப்படியே கொஞ்சம் அழுத்தமான பாடங்கள்லாம் வருது. கொஞ்சம் கவனமா படிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இதுல இந்த தலைப்புல இருந்து ஒரு 3 4 வினாக்கள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால ஆரம்பம் முதல்ல கொஞ்சம் கவனமா கேட்டுட்டே வாங்க. எளிமையா போறது போலதான் இருக்கு. நீங்க கேட்டுட்டே வந்தீங்கன்னாக்க போதும், அப்புறமேட்டும் படிச்சுக்கலாம். கவனமா பாருங்க. இன்றைக்கு முதல் பாடப்பகுதி இயல் 1 அப்படின்னு தலைப்புல இருக்கு. இருந்தாலுமே கூட இது பாடப்பகுதியில இருந்து பார்க்கலாம். வளர் தமிழ் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கிற வார்த்தை. இப்ப இங்கேயே இந்த முதல் தலைப்பிலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு வினா வைக்கிறேன். உங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க. வளர் தமிழ் என்ற இந்த சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா நீங்க என்ன இலக்கண குறிப்பு உங்களால சொல்ல முடியும்? வளர் தமிழ் வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு சொல்ல முடியுமா? சரி, யோசிச்சு வைங்க. வளர் தமிழ் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு யோசிங்க. பாடப்பகுதிக்குள்ள போகலாம். நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளக்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியணும். சரிங்களா? தமிழ் மொழியின் சிறப்பை பார்க்க போகிறோம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. அதான் மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழிதான். உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளன. ஏன் அப்படின்னு சொன்னா, பேச்சு வடிவம் இல்லாத மொழிகளும் நிறைய இருக்கு. எப்படி எது எடுத்தோம்னாக்கா, இப்போ மலைப்பகுதிகளில் பேசக்கூடிய சோடா, கோத்தா, நாயக்கர்கள் பேசக்கூடியது, இருளர்கள் பேசக்கூடியது, இவைகள் எல்லாமே அவர்கள் பேச்சாக மொழியை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எழுத்து வடிவம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படுகா மொழி அப்படின்னு சொல்லுவேன், மலை நில மக்கள் பேசக்கூடிய மொழி. அங்க இருக்கக்கூடிய படுகர் இனத்தவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் பழங்குடி கிடையாது, அவர்கள் வந்துட்டு மலைவாழ் மக்கள். அவ்வளவு இவங்களுக்குமே மொழி கிடையாது. மொழி பேச்சு இருக்கு, ஆனால் எழுத்து வடிவம் இல்லை. அப்போ உலகத்துல வந்துட்டு 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உலகத்தில் இருந்தாலுமே கூட சிலவற்றிற்கு மட்டும்தான் இந்த எழுத்து வடிவம் இருக்கிறது. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்ற திகழும் மொழிகள் மிக சிலது. இப்ப 6000 இருந்தாலுமே கூட சிலதுக்குதான் வந்துட்டு இலக்கண இலக்கியம் இருக்கு. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில. அப்படிப்பட்ட ஒரு செம்மையானது அப்படின்னு சொன்னாக்கா 6 மொழிகள் தான் கணக்குல எடுத்துக்கிறாங்க. அதுல தமிழும் ஒன்றாக இருக்கு. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகளும் கற்ற கவிஞர்கள் பாரதியார். அதாவது தன்னை இருந்தாலும் பல மொழிகள் கற்றக்கூடிய பாரதியார் என்ன சொல்றாரா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணும் போது கிட்டத்தட்ட பாரதியாருக்கு 21 மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு தெரியல. தன்னை மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் 21 மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் அதில் தான் அறிந்தவற்றில் தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. மூத்த மொழி அப்படிங்கிற தலைப்புல பாருங்க. தமிழ் மொழிக்கு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். பாரதியாருடைய இந்த வரிகள் தான் ஞாபகம். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அது போல இலக்கியம் தோன்றிய பிறகுதான் அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எது வந்துச்சு அப்படின்னு கேட்கிறோம். இலக்கியம் வந்துட்டா இலக்கணம் வந்துட்டா அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இலக்கியம் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு இலக்கணங்கள் வகுத்துக்கிட்டாங்களாம். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலா.
அப்படி என்றால் அதுக்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்று உணராம். இப்போ தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இலக்கணங்களை பற்றி அவ்வளவு தெளிவா ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, தொல்காப்பியத்தினுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. ஞாபகத்துல வைங்க. 2ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட இந்த தொல்காப்பியமே இவ்வளவு இலக்கணத்தோட இருக்கணும். அதுலதான் வந்துட்டு செய்யுள் வடிவமைப்புகள் எப்படி இருக்கணும்னு எல்லாம் சொல்லக்கூடியது, உரைநடைனா என்ன, எல்லா விஷயத்தையும் எழுத்தினுடைய அளவு என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, அதுல வந்துட்டு எல்லா வகையான இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ பாடல்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, சங்க காலத்தினுடைய இலக்கிய பாடல்கள் எடுத்தோம் அப்படின்னா, சங்ககால பாடல்கள் அப்படிங்கிறது தொல்காப்பியத்திற்கு அடுத்ததுதான். அந்த இலக்கணம் எப்படி எழுதப்பட்டிருந்துச்சோ அதற்கு ஏற்ப எழுதப்பட்டவை சங்க இலக்கிய நூல்கள். 3ஆம் நூற்றாண்டு சங்க இலக்கியங்கள் எல்லாம். இப்ப தொல்காப்பியம் 2வது நூற்றாண்டுல எழுதப்பட்டதுன்னா, தொல்காப்பியமே அவ்வளவு தெளிவா எழுதியிருக்காருன்னா, அப்ப அதுக்கு முன்னதாகவே இலக்கியங்கள் வேற சில இலக்கியங்கள் எல்லாம் தோன்றி இருக்க வேண்டும் தானே. அப்படின்னாக்கா தமிழினுடைய தொன்மை எப்படின்னு பாருங்க. இப்ப 2ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியம்னு நான் சொல்றேன்னா, 2ஆம் நூற்றாண்டு இப்போ வந்துட்டு கிபி 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும். 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லும் போது இன்னைக்கே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2025வது வருஷம் இன்னைக்கு. 2025 வருஷத்துக்கு முன்னாடி ரிவர்ஸ்ல தான் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. காலங்கள் எல்லாம் வருஷங்கள் எல்லாம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. எத்தனை ரிவர்ஸ்ல போய் கிமு 22ஆம் நூற்றாண்டுக்கு போக தெரியல. தொல்காப்பியம் அன்றைக்கு தோன்றி கிபில 2ஆம் நூற்றாண்டுல தோன்றியது. அப்போ இவ்வளவு தூரம் இருக்கும்போது இப்ப திருக்குறள் என்ன சொல்றோம்? கிமு 31ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றோம். திருக்குறள் கிமு 31ஆம் நூற்றாண்டு. அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க எங்க இருக்கு. அடுத்து இப்ப எளிய மொழி அப்படிங்கிற தலைப்பு பார்க்கலாம். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவை உயிர்மை ஒன்றுகள். உயிரெழுத்து மெய்யெழுத்துகள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். ஒரு எடுத்துக்காட்டு, ஆ மு ஆ குத்தல் மூ குத்தல் சு அமுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமுது அமுதுரை. தமிழ் மொழியை எழுதும் முறையும் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலன்சுழி எழுத்துக்கள் எல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்களாக அப்படின்னு சொன்னாங்க. எழுதும் போது லெப்ட் ரைட் சைட் வலது பக்கம் நோக்கி போகக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். அவை எடுத்துக்காட்டு கொடுக்கிறது ஆ ஏ உ ஆ ஏ ஔ 3 சுழி ஞா. இவையெல்லாம் வலஞ்சுழி வலது பக்கம் நோக்கி செல்லுகிறது. இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது லெப்ட் சைடு வரப்பட்ட ய ழ அப்படியெல்லாம் இடஞ்சுழி எழுத்துக்கள் கொடுத்திருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முதலில் ஆளப்படும் இலக்கியம் சொல்லும் ஆளப்படும் இலக்கியமும் மேற்கோள்களும் தரப்பட்டிருக்கு. தமிழ் அப்படிங்கிறதுல தமிழ் அப்படிங்கிற தொல்காப்பியம், தமிழ்ங்கிற சொல் தொல்காப்பியத்துல முதலில் ஆளப்பட்டிருக்காமா. தமிழின் கிளவி அதனோர் அற்றே அப்படிங்கிற அந்த வார்த்தை மூலமாக இந்த ஆளப்பட்ட சொல். இந்த தமிழ்நாடு என்ற சொல் எங்க வந்துருக்குன்னா, சிலப்பதிகாரம் 5 காண்டத்துல வரும். இமிழ்கடல் வெளியே தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருவினை ஆயின் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, அப்ப தமிழ்ங்கிற வார்த்தை தொல்காப்பியத்திலே வந்துருச்சு. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்திலேயே வந்திருக்கு. தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்துல வருது. தமிழன் கண்டாய் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பயன்படுத்திட்டு இருக்கோமே, இதெல்லாம் அந்த காலங்கள் எல்லாம் பாருங்க. அதனாலதான் இது மிக எளிமையான மிக தொன்மையான மொழி அப்படின்னு. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறை குறிக்கும் ஒரு சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதனுடைய சொல் சிறப்பு குறிப்பிடத்தக்கதாகும். சரி, என்ன சொல் சிறப்புல குறிப்பிடத்தக்கது அப்படின்னா, நாம பேசக்கூடிய பேச்சை எவ்வளவு அழகா நாசூக்கா பேசலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. உயர்திணை அக்ரிணை என 2 வகை திணைகளை அறிவோம். இப்போ உங்ககிட்ட கேள்வி வைக்கிறோம், உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே. ஆமா தெரிஞ்சதுன்னு சொல்லுவோம். ஆனா அதுல ஒரு நுட்பம் பாருங்க. உயர்திணையின் எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்னாக்கா தாழ்த்திணை என்று அமைய வேண்டுமா. உயர் அப்படின்னு சொன்னாக்கா உயர் அப்படின்னாக்கா உயர்ந்த அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? தாழ்ந்த தானே வரணும். அது என்ன? அக்ரிணை அக்கு அப்படின்னு அக்ரிணை அத்திணை அப்படின்னு அது அல்லாத திணை அப்படி எப்படி வார்த்தை சொல்லுவோம். அதான் அது வித்தியாசம் பாத்தீங்கன்னா. ஏன் அப்படின்னா, தாழ் திணை என்று கூறாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டது. இதுதான் நாசுக்கா சொல்றது. தாழ்த்திணைன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல நாம கொஞ்சம் ஏதோ அசிங்கப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துறது போல ஒரு தோற்றம் ஏற்படுது இல்லையா. அதுக்கு பதிலாக உயர்வு அல்லாதது அப்படிங்கிறத அக்ரிணை அப்படின்னு அல்திணை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி.
அதுக்கு எடுத்துக்காட்ட இன்னொரு வார்த்தையும் பாருங்க. பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். எப்படி? பாகு அல் காயா. பாகு என்பது சர்க்கரை சுவைதான் பாகு அப்படின்னு. அந்த சுவை சர்க்கரை இனிப்பு சுவை அல்லாத காய் பாகு அல் காய், அதுதான் பாகற்காய். இதுதான் சீரமை மிக்க தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்த பக்கம் போயிடலாம். வளமையான மொழி அப்படிங்கிற செய்தியை பார்த்தேன். தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த தமிழ் மொழி. 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை, திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்களை பல, சிலப்பதிகார மணிமேகல் முதலிய காப்பியங்களை கொண்டது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த தமிழ் மொழி. இது உங்களுக்கு தெரியும். தமிழ் மொழி சொல் வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். ஒரே ஒரு சொல்லுதான் இருக்கும், ஆனா சரியான விளக்கங்கள்லாம் கொடுத்திருப்போம். அங்க ஒரு படம் தரப்பட்டிருக்கு பாருங்க, ஒரு பிக்சர், ஒரு பூச்செடியுடைய படம் தரப்பட்டிருக்கு. அங்க பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு அப்படின்னு சொல்லி அங்க பக்கத்துல கொடுத்திருக்கு. அந்த செடியில இருக்கக்கூடியது வார்த்தை பாருங்க. முதல்ல இங்க அரும்புல இருந்து ஒன்று வந்துட்டு அரும்பு, 2வது மொட்டு, 3 முகை, 4 மலர், 5 அலர், 6 வி, 7வது செம்மன். அப்போ ஒரு பூவை வந்துட்டு அதனுடைய 7 நிலைகளை சொல்லக்கூடிய மொழி நம்முடையதான் இருக்கும். வேற எந்த மொழியிலும் இப்படி ஒரு தனித்தனி பிரிவெல்லாம் கிடையாது. இப்ப அரும்பு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆரம்பத்தினுடைய முதல் நிலை, பூ தோன்றுவதற்கு முதல் நிலையை அரும்பு அப்படின்னு சொல்லுவோம். மொட்டு அப்படிங்கிறது வந்து பூ தோன்றிய அதற்கான முதல் நிலையை வந்துட்டு மொட்டுங்கிறோம். அடுத்தது முகை அப்படிங்கிறது அது பூக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, அந்த பூ வளரக்கூடிய நிலை இருக்கு, அதுக்கு பேர் தான் வந்துட்டு முகை அப்படிங்கிறது. அடுத்ததுதான் மலர். மலர்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு பூ. அடுத்து 5வது அலர் அப்படிங்கிறோம் பாருங்க. அலர் அப்படின்னா நன்றாக வளர்ந்த பூவை வந்து அலர்ன்னு சொல்லுவோம். அதாவது பூங்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷா தெரியும். இது அலர்ங்கிறது அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஒரு முதிர்ச்சி தெரியும் அந்த பூல. அடுத்தது வி அப்படிங்கிறது வாடி போய் அந்த பூவானது உதிரக்கூடிய நிலையில இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் வி அப்படின்னு சொல்லுவோம். வி என்பது ஒரு எழுத்து ஒரு மொழி. ஏன் ஒரே எழுத்து தான் இருக்கு, ஆனா அதுக்கு அர்த்தம் பாருங்க, உதிரும் நிலையில இருக்கக்கூடிய பூ தான் வி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செம்மல் அப்படிங்கிறது உதிர்ந்த நிலை இருக்கு இல்லையா, கீழே விழுந்தக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு பேரு வந்து செம்மல் அப்படிங்கிறது. சரி, இவை எல்லாமே தனித்தனி இப்படியான பெயர்கள் தமிழில் தான் இருக்கு. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் ஒரு சொல், மா அப்படிங்கிறது மட்டுமே மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், மட்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. அப்ப அந்த ஒரே ஒரு எழுத்து மா என்ற ஒரு எழுத்து இத்தனை அர்த்தங்களை தருது. சரி, அடுத்தது அதனாலதான் வளமையான மொழின்னு சொல்லுவோம். அடுத்து வளர் மொழி. இப்ப நான் வந்து ஏற்கனவே ஒரு வார்த்தை கேட்டேன். வளர் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டு வளர் தமிழ் என்ன இலக்கண குறிப்பு சொல்லணும்னு கேட்டேன். இப்ப 2வது மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறேன். வளர் மொழி அப்படிங்கிற வார்த்தைக்கு மறுபடியும் இலக்கண குறிப்பு சொல்ல முடியுமா சொல்லுங்க. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாக்கி வருகிறது. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். தற்பொழுது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் இருக்குங்கிறது செய்தி பக்கத்துல தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற தலைப்புல பாருங்க. தாவர இலையினுடைய பெயர்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை இவைகளுடைய பெயர் வந்து மொத்தத்துக்கும் இலைதான். அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாமே கீரைன்னு சொல்றோம். அந்த இலைகளை எல்லாம் அருகு, கோரை எல்லாத்தையுமே புல்லுங்கிறோம். நெல், வரக, தாழ்ங்கிறோம். மல்லி, தழை, சப்பாத்தி, கள்ளி, தாழை எல்லாம் மடல், கரும்பு, நாணல் எல்லாம் தோகை, பனை, தென்னை இதெல்லாம் வச்சு ஓலை, அமுகு அப்படிங்கிறது கூந்தல் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் இலைகளுக்காக சொல்ல, அதாவது இலை பெயர்கள் வந்து இத்தனை பேர் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு கேள்விப்பட்டாலும் கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது புதுமையான மொழி அப்படிங்கிற தலைப்புல இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி லேட்டஸ்ட் இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், தொலைக்காட்சி முதலியவற்றும் பயன்படத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது தமிழ்.
பொதுவான செய்திகள் தான். அடுத்தது அறிவியல் தொழில்நுட்ப மொழியாக உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்த நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டவையாகும். மொழியை கணினியில் பயன்படுத்தல் வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்ற நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. இப்ப பாருங்க, தமிழ் எண்களை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். இது நீங்க ஏற்கனவே படிச்சதுனாலுமே கூட 1, 2, 3, 4, 5, 6 அந்த மேல இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ், அதுக்கு கீழே தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரி வடிவத்திலலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எழுத்து வடிவம். மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்க வகையில் புதுமொழியாகவும் திகழ்கிறது. இத்தகைய சிறுமுக மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அடுத்த பக்கம் பார்க்க 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள் என்னென்னலாம் சொற்கள் எல்லாம் பயன்படுத்த நம்ம தமிழன், தமிழ்நாடு அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அதன் தொடர்ச்சியாக இந்த எல்லாவற்றையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். இங்க சொல்லும் அவை இடம்பெற்றுள்ள நூலும் இருக்கு. இங்க வேளாண்மை என்ற சொல் கலித்தொகையிலே வந்துச்சு. திருக்குறள் 81வது குறள் இருக்கு. உழவர் நச்சுங்கிறது பாம்பு, அப்படியே கீழே பார்த்துவாங்க. வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, அப்படியே இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சுக்கணும். எந்தெந்த நூல்ல இருக்கு அப்படின்னு. இந்த நூல்கள்ல இருக்கக்கூடியது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன செய்யலாம்னாக்கா, நீங்க தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். தொல்காப்பியத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2000 கிபி 2ஆம் நூற்றாண்டு தொல்காப்பியம் தோன்றிய காலம். இது போல சங்க இலக்கியங்கள் 3ஆம் நூற்றாண்டுல தோன்றியது. அப்ப இந்த ரெண்டு வகையை ரெண்டே பிரிவு தான் இங்க தரப்பட்டிருக்கு. நீங்க தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியங்களையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இதோட சேர்ந்த மாதிரி திருக்குறள் ஒண்ணு உள்ள சேர்ந்து அதை மட்டும் பிரிச்சுட்டீங்கன்னாக்கா இந்த அட்டவணையை எளிமையா படிச்சிடலாம். அடுத்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நான் கேட்கிறேன், வளர் தமிழ் அல்லது வளர் மொழி அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் கேட்டது இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிற இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வளர் மொழி அப்படிங்கிறதும் வளர் தமிழ் அப்படிங்கிறதும் வினைத்தொகை சொல். எப்படின்னாக்கா இந்த வளர் மொழி அப்படி பிரிச்சோம்னாக்கா ஏற்கனவே வளர்ந்துச்சா, இனிமேல் வளருதா, இனிமேல் வளருமா, 3 காலத்துக்கும் பொதுவானதான் வளர் தமிழ். வளர் 3 காலத்துக்கும் பொதுவான பகுதியை கொண்டிருக்கிறார். அது வினைத்தொகை சொல். இந்த வினைத்தொகைக்கு இன்னொரு பேர் நல்ல ஒரு பேர் கேட்பான். பிஜிபியா இருக்கிறதா அந்த மாதிரி வார்த்தை கேட்டு. வினைத்தொகைக்கு இன்னொரு பேரு காலம் திறந்த பெயரெச்சம். காலம் திறந்த பெயரெச்சம். தலைப்பு போயிடலாம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்னு தலைப்பு. பகுதி தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்து சிறந்த மொழி. சரி, இது மறுபடியும் திரும்ப அதுதான் சொல்லிக்கிறோம். உள்ள பாடப்பிரிவு தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன உணர்ச்சிகளா இருக்கோ அது சொல்றதுக்கு ஏற்படுத்தப்பட்டதுதான். அது ஒருவருடைய கருத்தை மற்றொரு அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதன் பேசுவதை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும். மொழி மூலமாக தான் கொண்டு போக முடியும். தலைமுறைக்கு நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது சொல்ல முடியும். மொழி இல்லை என்று சொன்னால் மனித சமுதாயம் இன்றடைந்திருக்கும். இந்த முன்னேற்றத்தை எட்டிருக்கும். லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிறது நெறிப்படுத்திருக்கிறார்கள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டார்கள். இதன் காரணமாக மொழிகள் பல. ஒலி குறியீடுகள் அப்படின்னா சவுண்ட் கொடுத்து பாடி லாங்குவேஜ் மொழி, உடல் மொழி, உடல் அசைவு மொழி இல்லையா? அதன் மூலமாகத்தான் கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டிருந்தார். சத்தம் போட்டு கத்துவான், அப்புறமேட்டு ஆக்ஷன்ஸ் காட்டுறோம். அதுக்கு அடுத்ததுதான் அப்புறம் தானே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சா எழுத்துக்களாக மாறிடுச்சு. அடுத்த தலைப்பு வேண்டாம், தொடர்ச்சியா தொடர்ந்து பாருங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மொழியின் வடிவங்கள். இந்த தலைப்பு வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியினுடைய முதல் நிலை. அதாவது பேசுறதும் கேட்கறதும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் இப்ப பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது பாருங்க, கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படுவது படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். அப்போ பேச்சு மொழி அப்படிங்கிறது வேற, எழுத்து மொழி அப்படிங்கிறது வேற. இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம். எது? கண்களால் பார்த்து எழுதுவதும் படிப்பதும் இரண்டாம்.
வந்து பேசுவதும் கேட்பதும் ஒரு நிலை. இரண்டாவது கண்களால் பார்த்தும் கைகளால் எழுதியும் படிக்கும்போது இரண்டாவது. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. நேர்ல பார்க்க முடியல அப்படின்னா எழுதி வச்சுட்டோம்னாக்கா, எழுதி அனுப்பினாக்கா போதும். மனிதர்களுடைய சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகும். ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது. வரி வடிவில் எழுதும் பேச்சு மொழியானது நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரியது. என்னன்னா, பேசுறது ஆன் த ஸ்பாட் போதும், எழுதுறது காலத்துக்கும் தேவை. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில் பேச்சு எழுத்தாகிய பயன்பாட்டு இது ஏகப்பட்ட போராட்டம் இன்றைக்கு வரை நடந்துட்டு இருக்கு. மொழிக்கு மொழி இல்லை அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன். சில பழங்குடியினர் மக்களுக்கு பேச்சு மொழி மட்டும்தான் இருக்கு, எழுத்து கிடையாது. சரி, பேச்சு மொழிதான். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்து வெளிப்படுத்துவது மட்டுமே நோக்கம். பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுவதனுடைய உடல் மொழி, ஒலிப்பதிவில் ஏற்ற இறக்கம் ஆகியவும் பேச்சு சிறப்பு கூறுகளாகும். பாடி லாங்குவேஜ் மட்டும் இல்ல, மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்போ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. டெம்போ அப்படிங்கிறது எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். அதை வச்சும், அந்த ஏற்ற இறக்கத்தை வச்சும் பேச்சு மொழியில சிறப்பு கூறுகள் அவர்தான். என்னென்ன சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசும்போது என்ன மாறுபாடுகளை தெரிஞ்சுக்க முடியும். பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறு. நம்ம என்ன சூழல்ல நம்ம பேசணும் அந்த வார்த்தைகள் மாறும். ஒரு எடுத்துக்காட்டாக, குழந்தையை நல்லா கவனிங்க என்று சொல்லும் பொழுது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது. அதாவது பாதுகாத்து கவனமாக பார்க்கிறது அப்படிங்கிற பொருள் கவனி. குழந்தையை நல்லா கவனிங்க அந்த அர்த்தத்தை தான். இதே ஒரு போர்டு வச்சிருக்காங்க, நில் கவனி செல் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. ரோடு கிராஸ் நில் கவனி செல். இதுல கவனி அப்படிங்கிறது என்ன? அது வந்துட்டு ரெண்டு பக்கமும் பார்த்து வண்டி வருதான்னு பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு பாதுகாப்பு பொருளை தருகிறது இல்லையா? கவனிங்கிறது இந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கு. இதே குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டு பேணுதல், குழந்தையை பாதுகாப்பு. அந்த பேணுதல் வேற, இங்க பாதுகாத்தல். அப்ப ரெண்டுக்கும் கவனிங்கிற ஒரு சொல் வெவ்வேறு அர்த்தங்களை தருகிறது. அதே போல ஒலிப்பதனுடைய ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். நம்ம பேசும்போது சவுண்ட் கொஞ்சம் மேல முன்ன பின்ன பண்ணாலுமே வித்தியாசமா பொருள் தரும். என்னால் போக முடியாது இப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க. என்னால் போக முடியாது இந்த ஒரு தொடரை ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது. ரொம்ப ஒரு மறுப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கும். இல்ல முடியாது, நோ அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இதே பாருங்க, என்னால் போக முடியாது அப்படி சொல்றோம்னு வச்சுக்கலாமே. இந்த வார்த்தை வந்து இயலாமையை குறிக்கும். முதல்ல வந்துட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தம் தந்து வாசிக்கும் போது எதிர்ப்பையும், என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெளிவு சுழிவோட பேசும் பொழுது இயலாமையை குறிக்கிறது. ஒரே வார்த்தை இரண்டு வகையில் இருக்கு. ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக, நான் பறவையை பார்த்தேன். எப்படி பாருங்க, நான் பறவையை பார்த்தேன் என்ற தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்ற வினாவிற்கு விடையாக அமைகிறது. கரெக்ட் தானே? நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவர்தான் பார்த்திருக்காரு. இரண்டாவது பாருங்க, நான் பறவையை பார்த்தேன். அடுத்தது பாருங்க, அப்ப என்ன ஆகுது? பறவைக்கு அழுத்தம் தரும் பொழுது நீ எதை பார்த்த அப்படின்னு சொன்னாக்கா நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் மாறுது. அப்போ ரெண்டாவது பாருங்க, நீ பறவையை என்ன செய்தாய் அப்படின்ற வினாவுக்கு அப்ப விட நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற. அப்போ ஒரே வார்த்தை தான், எந்த இடத்துல நாம் அழுத்தம் தரோமோ அந்த இடத்துக்கு தகுந்தது போல பொருள் மாறும். இவ்வாறு ஒரு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கம் பொருள் வேறுபடும் என்பதுதான் நன்னூல் சொல்லுது. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில், திரிவும், தத்தமிழ் சிறிது உளவா, கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும் அப்படின்னு நன்னூல் சொல்லுது. பக்கத்துல கூடிய ஒரு பெட்டி செய்தி போயிடலாம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதல். அப்படின்னாக்கா பேசுறதும் கேட்கறதுதான் ஃபர்ஸ்ட் முதல் உண்மையான மொழியாகும். எழுதுக்கு படிக்கிறதெல்லாம் வந்து செகண்டரி அப்படிங்கிறது யாரு? வரதராசனார் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இவையன்றி வேறு வகை மொழி நிலைகளும் வந்து எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகிய மொழியாகும். நினைக்கிறதும்
ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்தி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும், ஒன்ன நினைச்சுட்டு உட்கார்ந்து கனவு காணணும். இதுவும் ஒரு மொழிதான். மூன்றாவது வகை அப்படிங்கிற இதுவும் ஒரு வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரதராசனார் சொல்றாரு. அநேகமா இவர் மொழி நூல் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். மொழி நூல் நூல் எழுதியது. அடுத்த தலைப்பு வட்டார மொழிக்கு போயிடலாம். வட்டார மொழியில பெரும்பான்மை வட்டாரம் அப்படின்னாக்க கிராமிய மொழியை சொல்லுவாங்க. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். பேச்சு மொழின்னா நாம பேசிக்கிட்டு பேசுறோம் இல்லையா, அதான் பேச்சு. மனிதர்களுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். அப்போ ஒருத்தன் வாழக்கூடிய வாழ்வியல் சூழல் அவனுடைய சூழலுக்கு ஏற்பவும் அதே வார்த்தை தான், பேச்சு மொழிதான் மாறுபடுதான். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பது. அவ்வளவுதான். வட்டார மொழினா டெபினிஷன் அவ்வளவுதான். ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டாரம். எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்ற சொல்லை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சொல் எடுத்துக்கிறோம். அதுல பாருங்க, இருக்கு, இருக்குது, கீது, இப்படி எல்லாம் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்வார்கள். இந்த வேறுபாடு காரணமாக இந்த வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. வட்டாரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசப்படக்கூடிய மொழி. அதே மொழிதான் நல்ல மொழியை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பேசும்போது அது எவ்வாறு மாற்றம் அடைகிறதோ அதைத்தான் வட்டாரம் என்று கூறுகிறோம், வட்டார மொழி என்று கூறுகிறோம். இரண்டாவது கிளை மொழி. கிளை மொழி என்றால் ஒரு மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வது உண்டு. ஒரே மொழிதான் பேசுறாங்க, வெவ்வேறு இடத்துல வாழும் இடத்தினுடைய நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இந்த மாற்றங்கள் விதியாக புதிய மொழியாக பிரியுமா. இருக்கக்கூடியவங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களே இந்த நாட்டை விட்டு வெளியே சென்று வேறொரு நாட்டு வசித்துக் கொண்டு அங்க வாழ்க்கை நடத்தும்போது இந்த தமிழ் அழிந்துவிடும், மாறிவிடும். அப்படியாக மாறி அல்லது வேறொரு மொழியாக மாறும் இல்லையா, அந்த மாறிய மொழிக்கு பேர் தான் கிளை மொழி. அல்லது புதிதாக ஒரு மொழி தோன்றிருக்கிறதே அதுக்கு கிளை மொழி. அப்படின்னா என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்னா, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலியவை திராவிட மொழிகள் தமிழில் இருந்து சென்ற கிளை மொழி. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் இந்த திராவிட மொழிகள் தான் தமிழ்ல இருந்துதான் பிரிஞ்சு போச்சு. எனவே இவற்றை தான் கிளை மொழிகள் என்கிறோம். அடுத்தது எழுத்து மொழி. எழுத்து மொழி என்பது நாம் எழுதக்கூடிய எழுத்து வடிவம் தரக்கூடிய. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி. எழுத்து மொழிக்கு டெஃபினிஷன் ஒரு லைன் தான். பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாது. லாங்குவேஜ் வந்து தொடர்ச்சியா இருக்கும் அப்படின்னாக்கா லெட்டர்ஸ், எழுத்துகள் இருந்தால்தான் தொடர்ந்து நீடிக்கும். பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவத்தில் இருப்பதனால்தான் நம்மால் இன்று படிக்க முடிகிறது. இன்றைக்கும் நாம் வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா படிக்கிறோம்னா அதற்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து வடிவம் இருக்கிற காரணம். எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். சொல்லே காணாமலாம் போறது கிடையாது. சொல்லு காணாம போகாம அது எழுத்து வடிவம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் காலத்திற்கு ஏற்ப. எடுத்துக்காட்டாக சில வார்த்தைகள் பாருங்க. முற்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதிய வச்சு, அதாவது அண்ணா அப்படிங்கிறது நாவ நூ மாதிரி பாதியோட இருக்கிறது. காலை அப்படிங்கிறது வந்து தலை, அந்த லைக்கு மேல ஒரு குதிக்கை மாதிரி ஒரு எழுத்த வரைஞ்சு விடுறது. இந்த வரி வடிவம் இருந்துச்சு இல்லையா. ஆனா இன்றைக்கு எப்படி எழுதுறோம், அதே அண்ணாங்கிற வார்த்தையை துணைக்கால் எடுக்கிறோம். காலை அப்படிங்கிறது அந்த லைக்கு முன்னாடி வந்து ஒரு நா மாதிரி ஒரு எழுத்து வளைச்சு விட்டு போடுறோம். இது மாத்திக்கிட்டோம் இல்லையா. சரி, அப்போ இந்த மாதிரியான மாற்றங்கள் நாம் செய்து கொண்டிருக்கோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். அடுத்த தலைப்பு பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும். அவ்வளவுதான், நாம பேசணும் இல்லையா, அதுக்கு பேரு உலக வழக்கு. எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்று சொல்லுவாங்க. எழுதக்கூடிய திருத்தமா இருக்கு இல்லையா, அதனால வந்து அது இலக்கிய வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கிறோம், நன்றாக இருக்கின்றீர்களா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி சொன்னாங்க பாருங்க, எழுத்து மொழி சில மாற்றங்கள் இருக்கு. நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழியா, நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி. எழுத்து மொழிக்கும் பேச்சு மொழிக்கும் வித்தியாசம். எழுத்து மொழி அப்படிங்கிறது தூய தமிழ், பேச்சு மொழி என்பது நாம் பேசக்கூடிய பேச்சு தமிழ். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல உணர்ச்சி அதிகமா இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்புறோம்னு வைங்களேன், ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறணும் அப்படின்னா
அதுல வந்துட்டு அந்த உணர்ச்சி தெரியுது. இதுவே ஐயோ அம்மான்னு எழுதி வச்சோம்னாக்கா அது படிக்கும்போது ஐயோ அம்மா அப்படின்னு நம்ம சாதாரணமா படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ உணர்ச்சி எங்க இருக்குன்னா பேச்சுல தான் இருக்கு. எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் மிக குறைவு. உம், வந்து போன்ற சொற்களுக்கிடையே பொருளின்றி பேசுவது உண்டு. ஆனால் எழுத்து மொழியில் இவை இடம்பெறுவது இல்லை. சரி, அது இடைச்சொல் அப்படிங்கிற வார்த்தை கொண்டு போயிட்டு பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையான கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு கொண்டிருக்கு, எழுத்து மொழிக்கு இடமில்லை. பெட்டி செய்தி பார்த்துக்கலாம், தெரிந்து தெளிவோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். டயக்லாசிக் லாங்குவேஜ். பெரிய வேறுபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு வேற இரட்டை மொழியாகும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்திருக்கு அப்படின்னாக்கா டயக்லாசிக் லாங்குவேஜ் தமிழ். எப்படி தொல்காப்பியரே அதை சொல்றாரு, உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு. உலக வழக்கு அப்படின்னா உலக மக்கள் எல்லாம் பேசக்கூடிய வழக்கு, அது ஒரு விதமான ஒரு வழக்கம். செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது பேச்சு தமிழ் இல்லாத எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்றாரு, தொல்காப்பியரே சொல்றாரு. அப்ப தொல்காப்பியர் காலத்தில் 2 வகையான வழக்கு இருக்கு. மொழி வழக்கு, இயல்பு வழக்கு, அதாவது உலக வழக்கு ஒன்று, இரண்டாவது செய்யுள் வழக்கு. அடுத்த பக்கத்துல பாருங்க, பெட்டிச்செய்தி. பெட்டிச்செய்தி கேட்டல் பேசுதல் என்ற முதல் நிலையே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகும். கேட்டல் பேசுதல் என்ற முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகும். அப்படிதானே? ஒரு குழந்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்? லாங்குவேஜ் கேட்கறதுனாலும் பேசுறதுனால. படித்தல் எழுதல் என்ற 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம். பிற மொழிகள் எப்போ அறிமுகமாகுதுன்னா 2வது ஸ்டேஜ்ல தான். படிக்கிறது எழுதும் போதுதான் இன்னொரு லாங்குவேஜ். எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருந்தாலும் திருத்தமான மொழியினுடைய அதான் எழுத்து மொழி. தப்பானாலும் திருத்தி எழுதி தெளிவான ஒரு வாக்கியத்தை அமைப்பு கொண்டு வந்தோம். ஆனால் பேச்சு மொழி சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. அதனாலதான் பேச்சு மொழி வந்துட்டு கொச்சையா இருக்கு. தமிழ் பேச தெரியுமா அப்படின்னு சொன்னாக்கா பேசும்போது பசங்களாகட்டும் அல்லது நீங்களாகட்டும் அல்லது நானா இருக்கட்டும் அல்லது யாரும் பேசும்போது மிஸ்டேக் கண்டுபிடிக்க மாட்டோம். ஏன்னா தப்பு கண்டுபிடிக்க மாட்டோம். பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கவும் மாட்டோம், போறது கண்டுபிடிக்க போறது. ஆனா எழுத்து மொழியில நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது சார். பசங்கெல்லாம் சொல்லுவாங்க ஸ்பெல்லிங். மாற்றமடைந்து வருகிறது. நிறைய மாற்றங்கள் பேசுறது மாதிரி பேசப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மாதிரி பேசிட்டு காரணத்தால் நிறைய பேச்சு மொழியிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. எடுத்துக்காட்டாக இலை அப்படிங்கறத ஈங்கிறது ஓ ஏன்னு மாறுதான். பேச்சு மொழி வந்துட்டு ரொம்ப மிகுதியான சொற்கள் வந்துட்டு மிகுதியாக கிடக்கிறது. ஆனால் எழுத்து மொழியில வந்து ஒளி தூய்மை இருக்கான். பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிக்கிறோம். பேசும்போது சில வார்த்தைகளை எழுத்துக்களை வந்து நம்ம மாத்தி சொல்றோம். எப்படி இலை ஐ அப்படிங்கறத ஏங்கிற சொல்றோம், ஊங்கிறத ஓங்கிறோம். எடுத்துக்காட்டு இலைங்கிறத இலை அப்படிங்கிறோமா, உலகம்ங்கிறது உலகம் அப்படின்னு பேசுறோமா. இந்த மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை. எழுத்து மொழியில் எழுதும் போது இலையை இலை என்றுதான் எழுதுது, உலகத்தை உலகம் என்றுதான் எழுதுது. வேற மாதிரி எழுதுனா அந்த அடுத்து தப்பு. ஆனா இதே பேசும்போது பிரச்சனை இல்லை. ஒரு மொழி உயிர்ப்போடும் வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. இரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழிய நுட்பங்களை பெறுகிறார். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்றார் கல்வி. மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் இதோ இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதும் எழுத்து மொழியாகி இலக்கிய தமிழை தான் பயன்பட்டு வருகின்றது. ஆனால் இக்காலத்தில் அந்த நிலை பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உங்ககிட்ட நான் பேசும்போது கொச்சையா பேசியிருக்கேன், வாசிக்கும் பொழுது தூய தமிழ்ல இங்க வாசிக்கிறேன். அப்ப இங்கேயே வந்துட்டு 2 வகையான வழக்குகளை நாம் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். தேவைக்கு
நாளேடுகள் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ், நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்கள் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. என்ன, அதாவது தொல்காப்பியர் சொல்றது போல நம்ம செய்யுள் வழக்கு தான் பயன்படுத்துறோம். தூய்மையான தமிழிலே அது எழுதப்படக்கூடியதுதான் தூய்மையான. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்ட ஒரு மாற்றங்களை தவிர்க்க இயலாது. அதுக்கு முன்னாடி மேடை பேச்சிலும் மாணவ இலக்கிய தமிழ் தான் பெறுவது. ஆனால் இந்த காலத்துல அந்த நிலை பெரும்பாலும் மாறிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்துவது. எல்லா இடங்களையுமே பேச்சு தமிழ். டிவி சேனல்ல நியூஸை தவிர மீதி எல்லாமே பாருங்க, எல்லா இடத்துலயுமே பேச்சு தமிழ் வந்துருச்சு. டிவி ப்ரோக்ராம் எல்லாமே அப்படிதான். ஆனா நாளேடுகளும் பருவதர்கள் மட்டும்தான் இன்றைக்கு இன்னுமே எழுத்து தமிழை பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்ட ஒரு மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியில் சிதையாமல் காக்க முடியும். நாம் பின்னாடி எடுத்துட்டு போகக்கூடிய நாட்களுக்கு பின்னாடி கொண்டு போறதுக்கு மக்களுக்கு எழுத்து வடிவங்கள் தான் பயன்படுமே தவிர, இதுதான் தூய தமிழ் அப்படி நாம சொல்லிக்கிட்டே தவிர நாம பேசக்கூடிய எழுதக்கூடிய செயலை செய்ய வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் என்று பாவேந்தருடைய ஆசை கருதி நாம் செந்தமிழ் செழுந்தமிழாய் விளங்க பாடுபடுவோமாக. இந்த பாடம் இது நிறைவாக தொடர்ச்சியா போயிடலாம். அடுத்தது தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற தலைப்புக்கு போயிடலாம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூல்வழி இருக்கு, பின்னாடி திருப்பி ஒரு நூல்வழிக்கு போயிடலாம். தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த நூல் எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்பை கொண்டிருக்கிறது. பொருளதிகாரத்தினுடைய வரவியலில் உள்ள ஒரு சின்ன நோட்பாரம் 3 பாட்டிங்க தரப்பு. இந்த ஆரம்பத்தை கொடுத்து முன்னாடி போயிடலாம். பாடல் விளக்கு போயிடலாம். பாடல் பாருங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்பூட ஐந்தும் கலந்த மயக்கும் உலகமாதலின் இருத்தனை ஐம்பால் இயலறி வளாமை திருவல் சொல்லோடு தழால் வேண்டும். மரபு நிலை திருவல் செய்வதில்லை, மரபு வழிபட்ட சொல்லினார் மரபு நிலை திருவின் பெரிவிரிதாகும். நூற்பா கொடுத்துட்டா அதனுடைய விளக்கம் பாருங்க. பின்னாடி பாடலின் பொருள் தரப்பட்டிருக்க. பாடலின் பொருள் போயிட்டு மறுபடியும் இங்க சொல்லும் பொருள் பாருங்க. பாடலின் பொருள் பாருங்க. இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, மனம் ஆகிய 5ம் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த 5 பூதங்களின் சேர்க்கைதான் உருவானவையாகும். உலகத்து பொருள்களை 2 திணையாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியிலே வரும். 2 திணையாகவும் 5 திணையாகவும் இருப்பான். 2 திணை அக்னை உயர்திணை என்றும் 5 பால்கள் ஆண் பெண் பலர் ஒன்று பலர். இந்த மரபு தமிழ்ல தான். திணை பால் வேறுபாடு இருந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபானது சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்த வேண்டும். அதாவது நல்ல ஒரு மரபை நாம் செய்யுள்ள பயன்படுத்த வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இந்த மரபு மாற்றம் பொருள் மாறிடும். கரெக்டா பயன்படுத்தல, மரபு சொற்கள் எல்லாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்பது பொருள் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாடப்பிரிவுக்கு முன்னாடி பாருங்க. சொல்லும் பொருளும் அப்படிங்கிற பகுதி பாருங்க. விசும்பு என்பது வான், மயக்கம் என்பது களம், இருத்திணை அதான் உயர்திணை, வழாமை தவறாமை, ஐம்பால் என்பது ஆண் பெண் பலர் ஒன்று பார், மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுது, செயல் என்பது பாட்டு, தழால்னா தழுவுதல் பயன்படுத்துவது. அடுத்தது அளபெடை அப்படிங்கிற தலைப்பு போயிடலாம். அளபெடைனா என்ன? நீண்டு ஒழித்தல். மாத்திரை அளவு நீண்டு ஒழித்தல். 2 மாத்திரையில இருந்து 3 மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒழித்தல். இப்ப வழாமை தழால் அப்படிங்கிற வார்த்தை தரப்பட்டிருக்கு. அது எல்லாமே செய்யுள் இசை. என்னன்னாக்கா இந்த அளபெடைக்கு மாத்திரை அளவு மாறி, அளபெடையில மாத்திரை அளவு 3 மாத்திரை அளவாக இருக்கு. தெரிந்து தெளிவும் பாருங்க. இளமை பெயர்கள் கொடுத்து பக்கத்துல ஒளிமரமும் கொடுத்து இது மிக முக்கியம். இதுல ஒரு கட்டாய வினா வாய்ப்பு இருக்கு, எதிர்பார்க்கலாம். புலியினுடைய இளமை பெயர் பரல், புலிக்குட்டின்னு சொல்லுவாங்க. புலி பரல்னு சொல்ல. சிங்கத்துக்கு சிங்க குருளை, யானை கன்று, பசு கன்று, கரடி குட்டி. அதே போல ஒலி மரபு சவுண்ட சொல்லும் பொழுது புலி உருமும், சிங்கம் முழங்கும், சிங்கம் கர்ஜிக்கும்னு சொல்றோம் இல்லையா, சிங்கம் கர்ஜிக்கும் அப்படிங்கிறோம். அந்த வார்த்தை கர்ஜனை அப்படி. யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். இதுதான் ஒலி மரபு. இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தப்பாயிடுச்சு. அடுத்தது தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பு.
மனிதன் நுழையும் பகுதி. மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம். கீழே அவர் படம் கொடுத்திருக்காங்க, கல்வெட்டுல நிறைய டிராயிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது எழுத்துக்கள்லாம் தோன்றுவதற்கும் இதுதான். மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினார். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தன் கருத்துக்களை புலப்படுத்தினார். அப்படின்னா பின்னால் வரும் தலைமுறையினருக்கு தனது கருத்துக்களை தெரிவித்து விரும்பினார். தமிழ் எழுத்துக்கள் எப்படி தோன்றுச்சு, என்னென்ன காலகட்டங்கள்? காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களினுடைய வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்தது. அச்சுக்கலை தோன்றிய பிறகுதான் தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையை வடிவத்தை பெற்றுள்ளது. என்னைக்கு அச்சுக்கலை வந்துச்சோ அப்பதான் இன்றைக்கு கூடிய நிலை வந்து தமிழ் எழுத்துக்களினுடைய பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகள் தோன்றிய காலம் வந்து கிமு பொதுவாண்டு 3வது நூற்றாண்டுல கிடைச்சிருக்கு. கல்வெட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த 3ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் அப்படின்னு சொல்றோமே, செப்பு கலவைகள், செம்புல எழுதுறது தகர மாதிரி இருக்கு செம்பு, அதுல எழுதக்கூடியது 7ஆம் நூற்றாண்டுல கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டுமே காணப்படக்கூடிய வரி வடிவங்கள் இருக்கு. வட்டெழுத்தும் தமிழ் எழுத்தும்னு 2 வகையா பிடிக்கும். அப்படின்னா கல்வெட்டுகளில் வந்துட்டு வட்டெழுத்து இருக்கு, செப்பேடுகள்ல தமிழ் எழுத்து இருக்கு. இந்த 2 வகையான எழுத்து வடிவங்கள் இருக்கு. வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. வட்டு எழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வடிவம். வளைந்த கோடுகளால் அமைந்த பழைய எழுத்து தான் தமிழ். தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவம் ஆகும். நம்ம எழுதிட்டுலாம் பழைய வடிவம் தான். சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாதனையில் வட்டு எழுத்துக்கள் தான் இடம்பெற்று கடலில் பெற்று 8ல இருந்து 11 வரை இருந்த சாசனங்கள்ல இருந்த அமைப்பு பேர் வந்து வட்டு எழுத்து. முதலாம் ராசராச சோழனுடைய ஆட்சி காலம் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகள் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ராஜராஜன் அப்படின்னு சொல்ல சோழன் இல்ல தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள், பழைய தமிழ் எழுத்துக்கள். அதில் இருக்கு. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துகள் என்று அழைக்கப்பட்டன. இம்பார்ட்டன்ட். இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்துப்படுத்த எண்ணுப்பல் பொதி என்னும் தொடரால் அறியலாம். அப்ப கண்ணெழுத்து என்ற ஒரு வரி வடிவம் இருந்ததுக்கு அது வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பிறகு அது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்ல போறாங்க, கடைச்சங்க நூல், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ சிலப்பதிகாரம் எல்லாம் வந்து கடைச்சங்க நூல். பல்பொதி இதுல இருக்கக்கூடிய எவ்வகை வரி வடிவம் இருந்து சொல்லப்படுது அப்படின்னா கண்ணெழுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நேரடியான கேள்வி. வரி வடிவ வளர்ச்சி எப்படி தோன்றியது? பண்டைய காலங்களில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துகளும் நாம் இன்று எழுதுவது போன்ற வரி வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கு ஏற்ப பல உருவ மாற்றங்களை பெற்றுத்தான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இப்ப நீங்க புக்கு பார்த்துட்டு இருக்குது, நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்குது, இந்த மெட்டீரியல்ல வரக்கூடிய இந்த எழுத்துகள் இருக்குல்லைங்களா, இது இப்ப உடனடியா வந்தது இல்லை. பல்வேறு மாற்றங்களுக்கு அப்புறம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இவ்வாறு எழுத்துகளில் மாற்றங்கள் ஏற்பட எழுதும் பொருள்களினுடைய தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன. ஏன் இப்ப எல்லாம் அழகழகா எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அழகுணர்ச்சி தேவைப்பட்டுச்சு. அப்புறம் பொருள்களினுடைய தன்மை நிறைய மாறுச்சு. அதனால இந்த மாதிரி எழுத வேண்டியது கட்டாயம். பழங்காலத்துல கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றை எழுதினார்கள். அந்த பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களினுடைய வரிவுடையங்கள் அமைந்தன. அதை பார்க்க ஒரு பெட்டிச்சீட் பார்த்துக்கலாம். தெரிந்து தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம். அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும். ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுங்க. ஈரோட்டில் இருக்கக்கூடிய அரச்சலூர் இந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் காணப்படுகின்றன. அரச்சலூர்
பாறைகளில் செதுக்கும் பொழுது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது, பாறை உடைஞ்சிரும் என்பதனால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதனால் வளைகோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. ஓலைகள்ல புள்ளி வச்சுக்க முடியாது, வளைக்க முடியாது, கட்டாயிரும். அதனால நேர்கோடும் புள்ளி வச்சோம்னா கட்டாயிருந்ததுனால வளைகோடுகள் நிறைய எழுதியிருக்காங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேல் பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. ஏதோ மேல ஏதோ கோடை போட்டு இருக்காங்க. அவைதான் நிலையான வடிவங்களாக அமைந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. இப்ப புள்ளிகளும் எழுத்துகளும் எப்படி தோன்றுச்சு? எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துகளின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்தது. அப்படின்னா புள்ளியிட்டு எழுதக்கூடிய எழுத்து வடிவம் எல்லாம் யார் இருந்துச்சா? தொல்காப்பியர் காலத்துல இருந்துச்சு. எடுத்துக்காட்டு தராங்க பாருங்க. ஏக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருக்கா, எது அப்படி எதுன்னு படிக்க கூடாது, இதை ஏதுன்னு படிக்கணும். தொல்காப்பியர் காலத்துல இதுக்கு பேர் ஐகார எழுத்துக்களை குறிப்பிட வேண்டும் அப்படின்னா, இப்ப தா சரி ஓகே, ஐகாரத்தை குறிக்கணும். இப்ப கை எழுதுனா எப்படி எழுதுனாக்கா, தா எழுதிட்டு அதுக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சிட்டோம்னா அது கையாகும். தாவுக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா கை, காவுக்கு பின்னாடி 2 புள்ளி வச்சா கவு. எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கு பாத்தீங்களா? எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. தவ்வு, தேக்கு பின்னாடி 2 புள்ளி வச்சு தவ்வு. மகர எழுத்தை குறிப்பிடுறதுக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பகரத்தின் எழுத்தின் உள்ளே இப்பு என்று குற்றிலுகிற குற்றிலுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளிகள் இட்டார்களாமா. உட்பெரு புள்ளி உருவாகும் மே அப்படின்னு சொல்லுவோம். புள்ளி உள்ள பெறக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. தொல்காப்பியர் காலத்துல இது இருந்து. அடுத்தது குற்றிலுகரம் குற்றியலுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளிகள் இருக்கிறார். குற்றிலுகரம் குற்றியலுகரம் அப்படிங்கிறது என்ன? எழுத்து குறைவான ஒலி அளவுடையது. அதுக்குமே மேல புள்ளி வச்சு எழுதியிருக்கிறார். சரி, அடுத்து உருவ மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்காரு. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இன்றைய காலகட்டத்தில் துணைக்கால் பயன்படுகிறது. கரெக்டா? இன்னைக்கு நம்ம துணைக்கால் எழுதிக்கிறோமா நெடில் குறிக்கிறதுக்கு? இது ஐகார உயிர்மை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்பு பயன்படுகிறது. இப்போ கை அப்படின்னு எழுதுறோம்னாக்கா முன்னாடி 2 சுழி போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் இணை கொம்பா. ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இணை கொம்பு அப்படி தெரிஞ்சு வச்சுக்க. இணை கொம்பு போட்டோம்னா கை அப்படிங்கறது எழுதுறோம் இல்லையா? அவுகார உயிர்மையை குறிக்கணும்னா எழுத்துக்கு பின்னாடி இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்து கொம்புகள் என்ன செய்யறோம்? லா அப்படின்னு எழுதி குற்றிலுகிற எழுத்துக்களுக்கு மேலும் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கு விழுந்து விட்டது. பழைய வழக்குகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. இப்போ கை அப்படிங்கிறது முன்னாடி 2 புள்ளி இருந்துச்சு, கவுங்கிறது பின்னாடி 2 புள்ளி இருந்துச்சு, காவுக்கு முன்னாடி பின்னாடி. இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா ரெட்டை இணை கொம்பும் துணைக்காலும் போட்டு கை கவ்வெல்லாம் நம்ம லா லா துணைக்கால் லா எழுதி கவுங்கிற எழுத்து எழுதிடும். அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் தேவையா? அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும் பொழுது அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினார்கள். புள்ளி வச்சா ஓலையெல்லாம் கிழிஞ்சிருங்க. அதே ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற் குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. ஓலைச்சுவடிகள் வந்து இந்த நிறுத்தற் குறியீடுகள்லாம் கிடையாது. நிறுத்தற் குறியினர் அல்லது இன்வைட்டட் இது இந்த ஆச்சரிய குறிகள் அதெல்லாம் கிடையாது. போயிட்டே இருப்பாங்க, லைனா தொடர்ச்சியா எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மையா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருக்கு. இதனால் படிப்பொருள் பெரிதும் இடர்பட்டனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் என்று இவங்க நெடில் புள்ளி வச்சிருந்தாங்க இல்லையா? ஆரம்ப கட்டங்கள்ல முன்னாடி புள்ளி வச்சு எழுதுனா கை, பின்னாடி எழுதுனா கவுங்கிறது எல்லாம் எழுதுனாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் எழுதும் போது தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாம் இவர். தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீர்திருத்தத்தை வீரமாம். எகர உகர வரிசை எழுத்துகளின் புள்ளிகளினால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். என்ன செஞ்சாரு? ஏ என்ற எழுத்திற்கு கீழ் பிடித்து ஏ என்ற எழுத்தை நெடிலாக்கும்.
ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாக உருவாக்கினார். அப்போ ஏங்கிறத ஒரு துணைக்கு ஒரு கோல் போட்டு ஏன் நெடில் ஆக்கினதும், அதே போல ஓ அப்படிங்கிற ஓ நெடி கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர் முதலில். அதே போல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஏகார ஓகார வரிசை உயிர் மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்பு கால் சேர்த்து, அதாவது நெடில் போடுறது. ஏ ஊ என்ற நெடில் எழுத்துக்களை எழுதுவதற்காக வேண்டி அவர்கள் இரட்டை கொம்பு துணைக்காலம் கொண்டு வந்த வேலையையும் வீரமாமுனிவர் செஞ்சிருக்காரு. அதுதான் கீழே இருக்கக்கூடிய ஒரு அட்டவணையில நம்ம பார்க்கணும். கீழே இருக்கக்கூடிய அந்த அட்டவணையை பார்த்தோம். வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் செய்ததுக்கு பிறகு பெரியாரினுடைய எழுத்து மாற்றி வைப்பார். ஒரு பெரிய அட்டவணையே போட்டிருக்காரு. அந்த அட்டவணையை பார்த்திருக்கலாம். பழைய வடிவம், சீர்திருத்த வடிவம். எடுத்துக்க துணைக்கால் கொண்டு வந்தாரு. துணைக்கால். அப்போ துணைக்காலையும் இந்த கொண்டு வந்த வேலையை செஞ்சவர் இன்னும் செஞ்சிருக்காரு. பெரியாரும் சீர்திருத்தம். இப்படியாக காலந்தோறும் இவ்வாறாக வரி வடிவ வளர்ச்சியானது, அதாவது வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினருக்கும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டுக்கு ஏற்ற மொழியாகவும் மாறி இருக்கின்றது இன்றைய காலகட்டம். அடுத்தது சொற்பூங்கா அப்படிங்கிற பகுதிக்கு போயிடலாம். சொற்பூங்கா அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சின்ன ஒரு நூல்வெளி இருக்கு. அந்த நூல்வெளி போயிட்டு பாட போயிருக்கலாம். நூல்வெளிவாக செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார். இம்பார்ட்டன்ட். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர், நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களையும் இவர் எழுதியிருக்கிறார். தேவநேயம் என்ற நூலை தொகுத்திருக்கிறார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளார். இவருடைய தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு நூல்ல தான் இந்த பாடத்துக்கு இருக்கு. அப்போ தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் நூலாசிரியர் இரா இளங்குமரனார். பாடப்பகுதி போங்க விரிவான சொற்பூங்கா மொழியினுடைய சிறப்பு தான் சொல்லியிருக்கு. படத்துக்கு கீழே கூடியிருக்க மலையில் இருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளை உருளையாய் இருப்பதை பார்க்கிறோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்க்கும் உடைந்து கற்குடியாகின்றன அல்லவோ. வயல்வெளிகளில் மணலாய் கடல் மணத்தில் நோய் மணலாய் இருந்து காண்கிறோம். ஏன் நோய் மணலை பார்க்கும்போது அது பிறக்கும் காலமும் கடந்து வந்த தொலைவும் புறப்படும். கடல்ல நம்ம மணலை நம்ம கடலுக்கு பக்கத்துல இருக்கிற மணலை பார்க்கும்போது இது இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு எத்தனை காலங்கள் உருண்டு இவ்வளவு பெரிய கல் உடைஞ்சு இவ்வளவு சொப்பு நுழை தூளா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்லின் தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் இருக்கு இல்லையா? கல் தோன்றிய காலம் உயிரோட்ட இயக்கம் பலவற்றை போல சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை. கல்லு மட்டும் தேயாது, சொல்லும் தான் தேயும், அதுவும் இயற்கை தான். தமிழ் மொழி பழங்காலம் தொட்டு அது உயிரோட்டமாக இருக்கு. அடுத்த ரெண்டாவதுல தமிழ் மொழி முதல் பத்தில தமிழ் மொழி செந்தமிழாகவும் தெளிந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதால் தான் இப்படிப்பட்டதான் தமிழ் மொழி. இப்போ தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று ஒரு பொருள் தான். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்ற ஒரு பொருள். சொன்றி அதுதான் சோறு என்பவை அவ்வழில் வந்தது. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தல் ஆகாது. அடுத்த வரை ரொம்ப முக்கியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு இது எந்த சொல்லுமே பயனற்றது கிடையாது, எல்லா சொல்லுக்குமே பொருள் இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தன ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழினா சொல்லு அர்த்தமா. மொழியை அதாவது சொல்லை ஒரு எழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கு எழுத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி என 3 வகையா. அப்போ மொழி வகை மொழி என்பது
3 வகையா இருக்கு. ஒரு எழுத்து மொழி, 2 எழுத்து மொழி, 2+. ஒரு எழுத்து மொழி எவை அப்படின்னு சொன்னாக்கா நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் தான் சொல்றாரு, நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கு இல்லையா, அந்த 7 தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னாரு. நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னாக்கா அவர் எங்க தெளிவா சொல்லிட்டாரா அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கணும். நெட்டெழுத்துனாக்க எந்த நெட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவதில்லை என்பதை குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்பார். அப்படின்னா என்ன, குறில் எழுத்துக்கள் எல்லாமே வந்துட்டு மொழி நிறைவை தருவதில்லை அப்படின்னா முழுமையா ஒரு எழுத்து தனியா நின்று பொருள் தராது. அப்ப எங்க இது அப்படிங்கிறது இப்போ 247 எழுத்துக்கள்ல உயிர் நெடில் உயிர் குறில்னு பிரிக்க வேண்டி வருமே அப்படின்னா அந்த இடத்துல இப்ப தெளிவு தரார்கள். நெட்டெழுத்து ஏழு ஒரு எழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துகள் 7மா, உயிர்மெய் நெட்டெழுத்துகள் 126 உண்டே, அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவா என்ற ஐயம் தோன்றும். புரிஞ்சுங்களா? இப்போ யாசாட தாபார யாரால இந்த எழுத்துக்கள் எல்லாமே நெடில் இருக்கு, குறில் இருக்கு. அப்படி எல்லாம் கணக்கு இருக்கு. 126 நெடில் எழுத்து வந்து உயிரெழுத்துக்கள்ல மட்டுமே நெடில் எழுத்து 7, குறில் 5, இதுதான் 12 ஆச்சு. அப்போ அவர் சொல்லக்கூடியது என்ன, உயிரில் இருக்கக்கூடிய 7 சொல்றாரு முதல். அதுதான் சொல்றாரு அவரு, உயிர்னு சொல்லாம அப்ப உயிர்மெய்ன்னு சொல்லாம தெளிவாப்படுது. அப்படியே கொஞ்சமா அப்படியே சொல்றாரு பாருங்க தொல்காப்பியர். இவ்வளவு பயங்கரமா ஒரு கையாடல் பண்றாரு பாருங்க வார்த்தைகள்ல. இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மெய் நெட்டெழுத்து என்றோ சொல்லாமல் நெட்டெழுத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் போட்டு தப்பிட்டாரு தொல்காப்பியர். எல்லா நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் அப்படின்னு சொல்லிட்டு நெடில் எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் அப்படின்னு சொல்றாரு தவிர அது உயிர் எழுத்துகள் 7 அல்லது உயிர்மை எழுத்துகள் மொத்தம் சேர்த்து 126 அப்படிங்கிறது சொல்லல. அப்படின்னா எதுதான் நெட்டெழுத்துல எடுத்துக்கிறது அப்படின்னா நமக்கு கீழே வந்துடலாம். அப்படியே அதெல்லாம் விட்டு நேரா அந்த கீழே இருக்கக்கூடிய அட்டவணைக்கு வாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கு வந்துருக்கு. உயிரெழுத்துகள்ல இருக்கக்கூடிய 6 தான் நெட்டெழுத்தா வரும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. அடுத்தது மகர வரிசையில 1 2 3 4 5 6 எழுத்து இருக்கு. ஆ, மீ, உ, ஏ, ஐ. அதே போல தகர வரிசையில பா வரிசை, நா வரிசை, கா, ச, வ, ய. இது போக 2 குறில் எழுத்தும் வந்துட்டு சேர்த்துக்கிறார் தொல்காப்பியர். குறில் எழுத்துக்கள்ல 2 எடுக்கிறார். நோ, து, இந்த 2 மட்டுமே எடுத்துக்கிட்டார். இப்போ பாருங்க, நீங்க இவ்வளவு பெரிய இதுல குறில் எழுத்துகளில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை அப்படின்னாக்கா 2 தான் சொல்லப்படுது. குறில் எழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கள்ல நிறைய இருக்கு. 41 வந்துருச்சு கணக்கு. 40 வந்துருச்சு. குறில் எழுத்து 2 சேர்த்துதான் 42. அப்ப 42 எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். குறில் இருக்கக்கூடிய 2 மட்டும் பார்த்து நோ, து. தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றியவர் நன்னூலார். அவருக்கு அப்புறம் ஒரு நாள் கழிச்சுதான் நன்னூலார் அப்படிங்கிறவர் நன்னூல் பவனந்து நன்னூலாசிரியர் நன்னூலார் அப்படின்னு கேட்கிறாங்க. நோ, து என்னும் உயிர்மை எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்பாராமா. அவரு சொல்றாராம், எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முடியலாமே, நாமே பாக்குறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்க. பூ என்பது ஓரெழுத்து வரும், தா என்பது ஓரெழுத்து வரும். இவ 2ஐயும் சேர்த்து பூங்கா என்று கலைச்சொல்லாக்கி வைத்திருக்கிறார். யா என்பது வினா. யாது, யாவன், யாவர், யாவள், யாங்கு, யாண்டு, யார், யாவை, இப்படி எல்லாம் வினாவதற்கு எடுத்து யா. அடுத்தது ஆ, மா, நீ, நீ, தி, உ, சே, தே. இன்னவாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. இந்த மாதிரி எழுத்தலாம் பூங்கா இணைந்தது போல ஆவும் மாவும் சேர்ந்து ஆமா ஆச்சு. ஆமா அப்படிங்கிறது காட்டு பசுவுக்கு இன்னைக்கு பேராம். அடுத்த பேராகிராஃப்ல மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? ஒரு நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மா நாடு அப்படின்னு சொல்லி மாங்கிறது தான் ஒரு எழுத்து ஒரு மொழியா. நிறைய குறுநிலங்கள்லாம் உள்ளடக்கிய இடத்துக்கு பெரிய நிலத்துக்கு மா நிலம், இங்கேயும் மாதம். உலகத்தினுடைய பெரும் பரப்பை சுற்றுறதுக்காக மா ஞாலம் அப்படிங்கிறது. அதே போல மா என்பது ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கிறது. எப்படி மா நிறம் அப்படின்னு சொல்லும்போது மாத்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டு சொல்லும் மா நிறம் அப்படிங்கிறது. மாம்பழம் இல்லையா, அந்த மாம்பழத்தை சொல்லும் போது மா அப்படிங்கிற வார்த்தை பயன்படும். மா என்பது விலங்கையும் குறிக்கிறதா. அரிமா, பரிமா, நரிமா.
வரிமா, கரிமா எல்லாம் இந்த விலங்குகளின் பேர். அரிமா அப்படிங்கிறது வந்து சிங்கத்தை குறிக்கும். பரிமா அப்படிங்கிறது குதிரை குறிக்கும். நரிமா அப்படிங்கிறது நரியை குறிக்கும். வரிமா அப்படிங்கிறது வரி மானை குறிக்கும். கரிமா அப்படிங்கிறது கருப்பு நிறத்தை தேவையை குறிக்கும். சரி, அப்ப மா என்பது விலங்கு குறிக்கும். அடுத்தது ஈங்கிற எழுத்து ஓரெழுத்து உருப்படி தான். அதுக்கு ஒரு விளக்கம் பாருங்க. ஒலி குறிப்பாம அது ஈங்கிறது சவுண்டாம். அது ஓயாம சத்தம் போட்டுட்டே இருக்கு இல்லையா? ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை தான் ஈங்கிறோம். ஈன்னு சுத்துறதுனால அதுக்கு ஈனே வச்சிருக்காங்க. அடுத்தது மட்டும் அது மட்டும் கிடையாது. மாட்டு ஈ, தேனீ, பகுத்து வழங்கும் வழக்கம் இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காமா. ஈ என்பது ஈக பகுத்து குடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? வெளிப்படையா தெரியுது. அது மட்டும் இல்ல. ஈ என்று பல்லை காட்டாது என்ற அறிவுரை கூறு. ஈங்கிறதுக்கு பல பொருள். ஓ, வா, நீ, சு, சே, சை, சு என்பவை எல்லாமே இக்காலத்தில் அனைவரும் நடந்து நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை. அதெல்லாம் பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்குகள் நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒருமொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்று, வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒருமொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்று தெளிவு ஏற்படும். நன்னூலார் மட்டும் இல்ல, நீங்க தேடினீங்கன்னா கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் சில இதெல்லாம் இருக்கு, சிலது இல்லாமல் கூட போகும். இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். என்பது என்ன? ஆண் என்பது ஆ ஆகியது. ஆண் தான் ஆ ஆச்சு. மான் என்பதுதான் மா ஆச்சு. கோன் தான் கோ ஆச்சு. தேன் தான் தே ஆச்சு. பேய் பே ஆச்சு. இப்ப எல்லாம் கால விளக்கு கரைஞ்சு போயிடுச்சு. தூரத்தில் இருக்க போற ஒருத்தனை எட்டத்தில் அப்படின்னா தூரத்துல எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் என அழைத்தனர். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல போற ஒருத்தனை கூப்பிடுறது ஏய் என அழைக்கிறோம். ஏய் என்பது என்னோடு கூடு அப்படின்னு அர்த்தமா. ஏன்னு கூப்பிட்டு எதுக்கு? என் கூட வந்து சேரு அப்படிங்கிறதான். ஏ என்பது என்னோட கூடு. அது மட்டும் இல்ல, பொருந்து, சேரு இந்த பொருள் எல்லாம் கொடுக்கிறோம். ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பார். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்று ஆக்கியது. ஏங்கிறது கூப்பிட்டு பக்கத்துல வா, சேர்ந்து வா அப்படின்னு தாண்டி ஏய் அப்படி அம்பு விடு அப்படிங்கிற அர்த்தத்துலாம் மாறுது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவரை ஏவலன் எனப்பட்டான். ஏவலன் அவனை ஏவி விட்டா அவன் போய் சொல்லிட்டு வரான் இல்லையா? அம்பு மாதிரி வேகமா அவன் செயலை செய்வான். அம்பு விடும் கலையை ஏ கலை என்று தமிழ். அதில் தான் வல்லவனை ஏ கலைவன் என்று பாராட்டி. ஏ அப்படிங்கிறது அப்படின்னா வேகமாக அம்பு பொருந்து சேர் அழைப்பது நான் பொருள். ஏவு என்னும் சொல் ஏ என ஆனது மட்டுமன்றி எய் எனவும் ஆயிடுச்சு. ஏவுகின்ற அம்பை போல் கூர்முனை உள்ள உடைய முள்ளம்பன்றினுடைய பழைய பெயர் வந்துட்டு எய்ப்பன்றி. பாத்தீங்களா? எய்ப்பன்றி என்பது ஒரு பழைய பேரா இருந்திருக்கு. அம்பை எய்பவர் வந்துட்டு எயினர் அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்து பிரிஞ்சு வருது. அம்பை எய்கின்றவர்கள் எயினர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்தது அவருடைய மகளிர் எயினியர். சங்க புலவர்களில் உள்ள நிறைய பேர் புலவர்களில் எயினனாரும் புலர் எயினியரும் எயினியாரும் உலர். சங்க புலவர்கள் பேரும் எய் அப்படிங்கிறது. மொத்தத்துல தமிழில் ஊர் எடுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியினுடைய பழமை, உயிரோட்டம், பெருவழக்கு என்பவற்றை கையில் கனியாக காட்டும். இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தல்தான் வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாக இருக்கிறது. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான். அப்போ நீங்கள் எல்லோருமே மொழிப்பற்றுடையவர்களாக பண்பாட்டை காப்பவர்களாக இருந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதியானது இதோட நிறைவு செய்கிறது. இதோட இருக்கட்டும். அடுத்து இந்த பகுதியையும் கொஞ்சம் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. நூல்கள் எல்லாம் படிச்சு அடுத்த பகுதியை அடுத்த வாரத்துல பார்ப்போம். திராவிட மொழி குடும்பம்